நம்ம எங்கே இருக்கோம்னா மணிப்பூர் இம்பாலில் இருக்கோங்க. நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோம்னா மோரே வந்து போகிறோம். மோரேல தான் அதிக தமிழர்கள் வாழக்கூடிய இடங்க. நேரே போ ஒன்று போலீஸ்க்கு செக் போஸ்ட் இருக்கு, அப்புறம் ஆர்மிக்கு செக் போஸ்ட் ஒன்று இருக்கு. தேங்க்யூ சார். ஸோ அவர் வந்துட்டு எனக்கு மோரே போகிற வண்டியும் பிடிச்சி கொடுத்தாரு. நம்ம பர்மாலேருந்து வந்தவங்க இங்கேருந்து வந்து பர்மா போகணும்னு நினச்சி அங்கே போய் ஸ்டக் ஆகி நின்றுருக்காங்க. நிறைய பேர் போய் போக முடியாமல் பார்டர்லேயும். உங்களுக்கு இந்தோ அந்த கிரவுண்ட் தெரியுதுல்ல? ஆமாம், இந்த சைட்லேருந்து அந்த இது போட்டிருக்காங்க பாருங்க, முள்ளு கம்பி போட்டிருக்காங்களே, அங்கிட்ட எல்லாமே பர்மா. அதெல்லாம் இந்த சைடு ஃபுல்லாமே பர்மா தான், ஃபுல்லாக பர்மா. நம்ம ஆளுங்க தமிழ் பேசுறத பார்த்து இவர் அங்கே இருந்தனால தமிழ் நல்லா பேசுறாங்க. பார்த்தா உங்களுக்கு என்ன பர்மா பார்டர்ல இருக்கிற மாதிரியா தெரியுது உங்களுக்கு இந்த கோயிலை பார்க்கும்போது. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ கைஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா மணிப்பூர் இம்பாலில் இருக்கோங்க. நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோம்னா மோரே வந்து போகிறோம். மோரேல தான் அதிக தமிழர்கள் வாழக்கூடிய இடங்க. நம்ம பர்மாலேருந்து வந்தவங்க இங்கேருந்து வந்து பர்மா போகணும்னு நினச்சி அங்கே போய் ஸ்டக் ஆகி நின்றுருக்காங்க. நிறைய பேர் போய் போக முடியாமல் பார்டர்லேயும். அங்கே வந்து ஒரு 1000க்கு மேலே தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க. ஒரு 300 குடும்பம் அங்கே வந்து மோரே, மணிப்பூரில் மோரேன்ற ஒரு இடத்துல தமிழாள்கள் இருக்காங்க. ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். நம்ம இம்பாலிருந்து மோரே வரைக்கும் நம்ம லிஃப்ட் எடுத்து நம்ம போகலாங்க. அப் கிதர் சரோ அவ்வால் தான் ஜாயேகா மேகா. ஓகே, ஃபர்ஸ்ட் லிஃப்ட் கிடச்சிச்சு, அப்படியே நம்ம போகலாங்க. ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ கரெக்டாக இவர் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் போகிறாருங்க. அப்படியே நம்ம போகலாம். ஓகே, தேங்க்யூ, தன்யவாத். ஒரு 20 கிலோமீட்டர் கொடுத்துட்டாருங்க. நீ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஸோ இப்போ நம்ம போகிற மோரே வந்துட்டு ஹில் ஸ்டேஷனை தாண்டி தான் நம்ம மோரே போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இம்பால் வந்து பிளைன் ஏரியா. இந்த எடப்பட்டில் இம்பால்லேருந்து மோரே வரைக்கும் 100 கிலோமீட்டருங்க, 106 கிலோமீட்ரு. அந்த 106 கிலோமீட்டருமே வந்து மவுண்டெயின், நம்ம ஹில் ஸ்டேஷன் ஏரி தான். நம்ம மோரே வந்து பிளைன் ஏரியாவும் இருக்கும். அந்த 100 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனாக இருக்கும். நம்ம அப்படியே அடுத்த லிஃப்ட் எடுத்து அப்படியே கேட்டு போகலாம். தமிழ் தெரியுமா? தெரியும். நீங்கள் தமிழா இல்லை லோக்கலா? லோக்கல் தான், லக்கின் முறையில் நான் சின்ன செய்தி நான் தெரியும். இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? மோரேவா? நான் பள்ளியில் போகிறேம்மா. அது வரைக்கும் ட்ராப் பண்ணிடுறீங்களா? கரெக்டா? ஓகே, நல்லா தமிழ் பேசுகிறாருங்க. ஓகே, அடுத்த ஒரு லிஃப்ட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோரே நோக்கி நம்ம அப்படி போகலாம். தேங்க்யூ, நன்றி. எவ்வளோ க்ரீன் ஏரியா இருக்குது பாருங்க இந்த சைடு ஃபுல்லாக. நேரே போ ஒன்று போலீஸ்க்கு செக் போஸ்ட் இருக்கு, அப்புறம் ஆர்மிக்கு செக் போஸ்ட் ஒன்று இருக்கு. ஆர்மியில் நீ வெயிட் பண்ணுமா, போலீஸ்க்கு வெயிட் பண்ணுமா, ரெண்டு தான் நீ வெயிட் பண்ணுமா. வண்டி வரமா அங்கே போ. சரி சரி சரியா? ஓகே. அண்ணே வந்துட்டு இவர் வந்துட்டு, ஆனால் இவர் மணிப்பூரி தாங்க. ஆனால் இவர் வந்து மோரேல தான் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு. இங்கே ஒர்க் பண்ணுறாரு. இப்போ இங்கே மாறிட்டார், வீடு வந்து இங்கே மாறிட்டார். ஆனால் மோரேல தான் இவர் வீடு. அண்ணன் தம்பி எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. அண்ணன் தம்பி. நம்ம ஆளுங்க தமிழ் பேசுறத பார்த்து இவர் அங்கே இருந்தனால தமிழ் நல்லா பேசுறாங்க. சூப்பர். உங்க பேரு? நஜிமுதீன். நஜிமுதீன். ஓகே. அங்கே முறையில் அப்போ தெரியுமா? முறையில் யாரு சொல்லி கேட்குறேன், அப்போ தெரியுமா தெரியுமா சொல்லுங்க. சரி சரி, பாருங்க போய். செம்ம. ஓகே, அப்படியே நம்ம நேராக போகணுங்க. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக பிளெயின் ஏரியாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா இன்னும் ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். மேக்ஸிமம் வந்துட்டு இந்த பிளெயின் ஏரியாவிலேருந்து ஹில் ஸ்டேஷன் போகிற வண்டி வந்து அவ்வளோ போகாது. ஏன்னா அவங்க ஃபுல்லாக குக்கி ட்ரைப்ஸ் வந்து மேலே இருக்காங்க. அதனால் அவங்க மேலே போக மாட்டாங்க, அவங்க கீழே வர மாட்டாங்க. நார்மலாக இருக்கிற பீப்புள் தான் போவாங்க. ஸோ லிஃப்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் நம்ம போகணும். அப்படியே நம்ம லிஃப்ட் கட்டி அப்படியே போகலாங்க. இப்போ கொஞ்சம் வண்டியெலாம் அந்த சைட்லாம் வரும். அந்த வண்டியில் யாருன்னா இங்கே இருக்கிற முஸ்லீமுங்க, மணிப்பூரில் முஸ்லீமும் இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம லிஃப்ட் எடுத்து நம்ம போகலாம். மெயினாக அந்த பிரச்சனை வந்து குக்கி ட்ரைப்ஸுக்கும் மேத்தே ட்ரைப்ஸுக்கும் தான் பிரச்சனை. அந்த முஸ்லீமுங்க அவங்க அதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இந்த போகிற வண்டியில் முஸ்லீம் வண்டி தான் போகிற அந்த சைடு. முஸ்லீமும் அப்புறம் தமிழ்காரங்க வண்டி தான் இந்த சைடு போகும். ஓகே, அப்படியே லிஃப்ட் கட்டி நம்ம போகலாம். ஸோ ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நம்ம இன்னும் ஒரு ரெண்டு செக் போஸ்ட் இருக்கும். அதை மட்டும் நம்ம கிராஸ் பண்ணி போகணும். நம்மகிட்ட வந்துட்டு அதுதான் அந்த இன்னர் லைன் பெர்மிட்டில் எடுக்கிறது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம போகும்போது அதான் கண்டிப்பாக கேட்பாங்க. அது இல்லாமல் நம்ம உள்ளே வரலாம், ஆனால் பார்டர் ஏரியாலாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல மாட்டிக்கிடுவான். அதனால தான் எடுக்கிறது. செக் போஸ்ட்டு நம்ம ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து அந்த ஆர்மி சார்லாம் வந்துட்டு இப்போ தான் வந்து இது கேட்டாங்க, ஆதார் கார்டெலாம் கேட்டுட்டு நீ இப்படிலாம் நம்ம போகிறது கொஞ்சம் ஹில் ஸ்டேஷனு. ஸோ அவர் வந்துட்டு நான் நின்றுட்டு இருந்தேன். நம்ம சார் தான் வந்துட்டு நம்மளை பார்த்து எந்த ஊர் என்னன்னு கேட்டார், ஆதார் கார்டெலாம் செக் பண்ணார். தேங்க்யூ சார். ஸோ அவர் வந்துட்டு எனக்கு மோரே போகிற வண்டியும் பிடிச்சி கொடுத்தாரு.
बहुत बहुत धन्यवाद जय हिंद सर भैया मोरे अंदर में जाओ ठीक है आ गया ஓகேங்க நான் மேலே போயிட்டு கால் பண்ணுறேன் ठीक है சார் தேங்க்யூ ஓகேங்க பார்த்தீங்களா அவர் வந்து ஆதார் கார்டு செக் பண்ணார் செக் பண்ணிவிட்டு எங்கே போகிறேன்னு கேட்டார் இந்த மாதிரி மோரே போகிறேன் அப்படின்னு சரி இப்போ அப்புறம் கொஞ்ச நேரம் வண்டி ஏதாவது வந்துச்சுன்னா உனக்கு நான் அரேஞ்ச் பண்ணி உன்னை ஏற்றி விடுறேன் அப்படின்றாரு அதே மாதிரி ஏற்றி விட்டாரு டேரெக்டாக மோரே போய் கிடச்சிருச்சுங்க அப்படியே போகலாம் ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ठीक है भाई धन्यवाद அப்படியே நம்ம போயிட்டு இருக்கோங்க இன்னொரு செக்கிங் உள்ள வருங்க ஒரு செக்கிங்காக முடிச்சு நம்ம உள்ள போகிற மாதிரி இருக்கும் ஓகே அப்படியே நம்ம போகலாம் இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வரும் இன்னும் इधर से मोरे कितना किलोमीटर है शायद 60 ऐसा होगा 60 ஒரு 60 கிலோமீட்டருங்க ஓகேங்க அப்படியே மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டருங்க அப்படியே நம்ம போக வேண்டியதான் டேரெக்டாக அவங்க வந்து மோரேவே போகிறாங்க அப்படியே நம்ம போய் இறக்கலாம் நல்ல வேலை அவரை பார்த்தா அவர் அந்த ஆர்மி சார் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி அவனுக்கு பிடிச்சி விட்றேன் வண்டியை பிடிச்சி விட்றேன்ட்டாரு அப்படியே டேரெக்டாக கிடச்சிருச்சு அப்படியே நம்ம போகலாங்க ஏரியாச்சுங்க வாருங்க வியூ எப்படி இருக்குது அது கீழே தெரியுதா வேலி அப்படியே நம்ம போயிட்டுருக்கோங்க மியான்மர் மாடரை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் இன்னும் ஒரு 50 கிலோமீட்ரு அப்படியே போகலாம் பொறுமையாக போவோம் மணி இப்போ ஒரு 12 ஒரு 2 மணிக்குள்ளே ரீச் ஆகிடலாம்னு நினைக்கிறேன் ரோடு நல்லாவே போட்டிருக்காங்க நிறையா இன்னும் போயிட்டே இருக்காங்க ஒரு ஃபுல்லாக அந்த ஆர்மி வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரியே தான் போயிட்டு இல்லை போகலாங்க நம்ம இம்பாலேருந்து மோரே வரைக்கும் ரோடு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கு அப்போ இருந்து நான் கேட்ட இவர்கிட்டையும் அவர் ஆமாம் ரோடு நல்லாயிருக்கும் அப்படின்றாரு பார்டர் வரைக்குமே நல்லாயிருக்கும் ஒரு செக்கிங் பாயிண்ட்டுங்க இதாங்க அந்த செக்கிங் பாயிண்ட்டு ஓகேங்க அப்படி இந்த செக்கிங் முடிச்சாச்சு இங்கெல்லாம் அந்த இது 2 செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க எல்லாத்தையுமே வந்து இப்போ அப்படியே நம்ம மோரையை நோக்கி போவோம் இன்னொரு 30 கிலோமீட்ரு இந்த மலையும் அந்த மலையும் இணைக்கிறதுக்கு ஒரு பாலங்க ரொம்ப பெரிய பாலமாக தான் இருக்குது இன்னும் ஒரு 30 கிலோமீட்டருங்க கரெக்டாக அப்படியே நம்ம போகலாம் மோரே வந்து இன்னும் 8 கிலோமீட்டருங்க அப்படியே போகலாம் கடைசி 8 கிலோமீட்டரு இவங்க வந்துட்டு இதுக்குள்ளே போயிடுவாங்களாங்க மோரேக்கு வந்து இங்கே வந்து எத்தனை கிலோமீட்டர் 1.5 किलोमीटर होगा ஓகே ஓகே ठीक है धन्यवाद தேங்க்யூ அப்படியே நம்ம கீழே இறங்கி நம்ம 1 கிலோமீட்டர் அப்படியே நம்ம போகலாங்க ஓகேங்க இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்ரு அப்படியே நம்ம ரொம்ப நாள் ஆசை இங்கே வரணுண்டு அப்படியே போகலாம் मैं तमिलनाडु से मोरे मोरे ओके फाइनली वी रीच्ड मोरे you have started your town. walk very good okay from here ஏய் வந்துருச்சு பாருங்க அங்கங்க கூட்டி வந்துட்டு கோயிலுக்கே கூட்டி வந்துட்டாரு okay you start இத from பார்த்தா உங்களுக்கு என்ன பர்மா பார்டர்ல இருக்கிற மாதிரியா தெரியுது உங்களுக்கு இந்த கோயிலை பார்க்கும்போது ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு வில்லேஜ்ல இருக்கிற மாதிரி இருக்குங்க எனக்கு okay now you can start from here ஓகே थैंक यू so much ठीक है ஓகே ஃபைனலா வந்துட்டு நம்ம அந்த கோயிலுக்கு வந்துட்டோங்க தமிழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் பர்மா எல்லையில் 2-3 பேர் லுங்கியோடு நிற்கிறாங்களா அவங்களாம் நம்ம ஆளுங்களா ஓகே அப்படியே போகலாங்க ஓகே இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா இங்கே ஒரு தமிழ் சங்கம் இருக்குது அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் போகிற வழியில் இங்கே ஒரு ஃபுட்பால் மேட்ச்சு ஓகே
ஸோ இதாங்க நம்ம தமிழ் சங்கம் இங்கே மோரையில் இருக்குது. உள்ள ஸ்டார்டிங்கில் போனோடனே பாருங்க ஒரு திருவள்ளுவர் சிலை. அண்ணன் வந்தோடனே வாங்கன்னு தான் சொன்னார், யாரும் கேட்கல. நீங்கள் எந்த ஊர்ண்ணே? நான் இந்த ஊர் தான். அப்படியா? இதான் பிறந்த வளர்ந்தது எல்லாமே. ஆனால் பூர்வீகம் சென்னையில் போவோம். சென்னையில் வீடுலாம் இருக்கு. சரி சரி. ஸோ நான் வந்துட்டு ஜெராக்ஸ் எடுக்க போயிருந்தீங்க. தமிழ் சங்கத்திலே தங்கிக்கலாமா, ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துட்டு வா, நான் வந்து அந்த என்ட்ரி பண்ணிவிட்டு மேலேயே ரூம் கொடுக்குறேன்னாங்க. அப்படியே நம்ம மறுபடியும் போகலாம். இதாங்க நம்ம தமிழ் சங்கம், ஒரு பெரிய ஹாலுங்க. அண்ணே வந்து நமக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாருங்க. நீங்கள் தான் ரொம்ப நன்றிண்ணே. ஸோ நீங்கள் எல்லாமே வந்துட்டு உங்கள் சொந்த ஊர் எல்லாமே சென்னை தான்? சென்னை தான். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இங்கே. அம்மா அப்பா எல்லாம் அங்கே இருந்து வந்தவங்க தான். இங்கே சொந்த வீடும் இருக்கு. எது வரைக்கும் பர்மா பார்டர் வந்து? பர்மா பார்டர் உங்களுக்கு இந்தோ அந்த கிரவுண்ட் தெரியுதுல்ல? ஆமாம். இந்த சைட்லேருந்து அந்த இது போட்டிருக்காங்க பாருங்க, உங்களுக்கு முள்ளு கம்பி போட்டிருக்காங்களே, அங்கிட்ட எல்லாமே பர்மா. அதெல்லாம் இந்த சைடு ஃபுல்லாமே பர்மா தான். ஃபுல்லாக பர்மா. இதெல்லாம் நம்ம இந்தியா பக்கம் தான். நம்ம பர்மாக்கும் இதுவும் ஒட்டி தான் நம்மளுக்கு பார்டர். சரிங்க சார். ஓகேண்ணே. ஓகே. ஸோ ரூம் வந்து இதாங்க கொடுத்துட்டாங்க. பெட்ஷீட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. தமிழ்காரங்க வந்தால் நிறைய இங்கே வந்து தங்கிக்கலாம். ஃப்ரீ தான் எல்லாமே. சார்ஜ்லாம் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே. நான் சாப்பாடு வாங்கிட்டேன். பெட்டு நல்லா கொடுத்துருக்காங்க. மொத்தம் நான் வந்து நிறைய ரூம் இருக்குங்க. நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே நண்பர்களே, நம்ம வந்துட்டு இம்பால் ஆரம்பித்தது நம்ம வந்துட்டு நம்ம தமிழர்கள் பர்மா எல்லையில் வாழ்க்கக்கூடிய தமிழர்கள் எல்லையில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கோம். ஸோ எனக்கு நேரம் அப்படியே தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த கோயில். அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.